முன்னாடி சுமாரான படத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்து ஒரே ஒரு படம் ஹிட் ஆனது மூலமா மொத்தமா மாதிரி வேற ஆளா நிக்கிற. அப்படிங்கிற 3 தமிழ் ஹீரோயின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா. இவங்க ஃபர்ஸ்ட் மலையாளத்துல மனசக்கரைங்கிற படத்து மூலமா அறிமுகமானாங்க. അതെ അതെ പാവം ഞാൻ കണ്ടു അപ്പനും മോനും കൂടെയുള്ള വരവ് നല്ല ചേലായിരുന്നു. அந்த படம் நல்லா ஓடுனனால அதுக்கப்புறமா ஒரு 2 படம் மலையாளத்துல பண்ணாங்க. அதுவும் நல்லா ஓடி அதுக்கப்புறம் தமிழ்ல அறிமுகமான படம் தான் ஐயா. இந்த படம் நல்லா ஓடி நயன்தாராக்கு தமிழ்ல நல்ல பேர் கிடைச்சது. அதே வருஷமே சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியா சந்திரமுகி படம் வந்துச்சு. இந்த படம் மூலமா நயன்தாரா வேற லெவலுக்கு ரீச் ஆனாங்க. அதுக்கப்புறம் கஜினி, வல்லவன், பில்லா அப்படின்னு சொல்லிட்டு கால் வைக்கிற இடமெல்லாம் பிளாக் பஸ்டர் தான். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது த்ரிஷா கிருஷ்ணன். இவங்க ஜோடிங்கிற படத்துல ஒரு சின்ன ரோல்ல பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் லேசா லேசா படம் தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படமா இருக்க வேண்டியது. ஆனா அது கொஞ்சம் டிலே ஆனனால சூர்யாவோட ஜோடியா நடிச்ச மௌனம் பேசியதே படம் தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படமா வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த படமும் ஒழுங்கா போலனாலுமே 2004 வந்த கில்லி படம் தான் இவங்களுக்கு சரியான ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்பர் 1 ஆக்ட்ரஸ்ங்கிற பேர்லாம் வாங்கி தந்துச்சு அந்த படம். அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது அனுஷ்கா செட்டி. இவங்களுக்கு தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம்னா அது மாதவன் நடிச்சு வெளிவந்த 2 படம் தான். அதுக்கப்புறம் வெளிவந்த எல்லா படமே கொஞ்சம் சுமாரா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2009 வந்த அருந்ததி படம் தான் இவங்களுக்கு பெரிய லெவல்ல ஹிட் ஆன படம். இப்போ வரைக்குமே எல்லா ஹீரோயினுமே அருந்ததி மாதிரி ஒரு படம் பண்ணி ஆகணும்னு இருப்பாங்க. அதனால அனுஷ்காக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்னா அது அருந்ததி மட்டும்தான்.